பறக்க பிறந்தவை பறவைகள், நீந்த பிறந்தவை மீன்கள், உழைக்க பிறந்தவர்கள் மனிதர்கள். அந்த உழைப்பின் மாண்பையும் மேன்மையையும் உணர்ந்து வாழ தொழிலாளர்களின் புனிதரான புனித யோசேப்பு உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று சொல்லி யோசேப்பை நாம் சிறப்பு செய்கின்றோம், அவரை முன்மாதிரியாக வைக்கின்றோம். இந்த யோசேப்பை தொழிலாளர்களின் பாதுகாவலராக இந்த திருச்சபை எப்போது அறிவித்தது என்றால் 1955ஆம் ஆண்டு திருச்சபை இந்த புனித யோசேப்பை தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவிக்கின்றது. 12ஆம் பத்தினாளர் இந்த மிகப்பெரிய காரியத்தை செய்கின்றார். அதற்கு காரணம் 1886ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்துகின்றார்கள் சிக்காகோ நகரத்தில். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை மட்டும்தான் வேண்டும், சரியான வேலைக்கு சரியான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய புரட்சி. அந்த புரட்சி, அந்த பேரணியின் போது பலர் கொல்லப்படுகின்றார்கள். அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 1 தேதி மே தினம் தொழிலாளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. திருச்சபை நம்முடைய தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக புனித யோசேப்பை நிலைநிறுத்துவது சரியான காரியம் என்று சொல்லி யோசேப்பை நமக்கு பாதுகாவலராக கொடுக்கின்றார்கள். முதலில் இந்த புனித சூசையப்பை பற்றி ஒரு சில கருத்துக்கள், அதனைத் தொடர்ந்து உழைப்பை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்கின்றேன். புனித சூசையப்பர் யோசேப்பு நம்முடைய விவிலியத்தில் நற்செய்தி நூல்களில் அதிகமாக சொல்லப்படாத ஒரு புனிதர். மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்தியில் மட்டும் இயேசுவின் தொடக்க கால அந்த பிறப்பு நிகழ்ச்சிகளில் ஓரிரு சமயங்களில் அவர் குறிப்பிடப்படுகின்றார். மார்க்கு நற்செய்தியும் அருளப்ப நற்செய்தியும் இந்த யோசேப்பை பற்றி எந்த தகவலுமே நமக்கு கொடுக்கவில்லை. இவ்வாறு குறைவான செய்திகள் இருப்பதால் புனித யோசேப்பு முக்கியமானவர் அல்ல என்ற ஒரு தவறான கருத்திற்கு நாம் வந்துவிட முடியாது. ஏனெனில் நற்செய்தி நூல்கள் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை கொடுப்பதற்காக எழுதப்பட்டது அல்ல. அன்னை மரியாதை பற்றியோ என் இயேசுவை பற்றியோ அவருடைய வாழ்க்கை சரிதத்தை கொடுக்கவில்லை. இந்த நற்செய்தி நூல்கள் எல்லாம் விசுவாசத்தின் பின்புலத்தில் இயேசுவை விசுவசிக்கின்ற ஒரு சமூகம் அந்த விசுவாசத்தை மற்றொரு சமூகத்திற்கு கொடுப்பதற்காக எழுதப்பட்ட நூல் தான் இது. இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை கொடுப்பதற்கு கூட இந்த நற்செய்தி நூல்கள் நினைக்கவில்லை. அதனால்தான் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் 12 வயதில் காணாமல் போகின்றார். அதன் பிறகு அவரை நாம் எப்போது பார்க்கின்றோம்? 30 வயதில் தன்னுடைய பொது வாழ்வு பணி வாழ்வை ஆரம்பிக்கும் போது நாம் பார்க்கின்றோம். இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் அவர் என்ன செய்தார், எங்கே இருந்தார், எப்படி வாழ்ந்தார் என்பதெல்லாம் நமக்கு நற்செய்தி நூல்களில் இல்லை. ஆனால் ஒரு சில மற்ற வரலாற்று நூல்களில் இருந்தும் திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சில நற்செய்தி நூல்களில் இருந்தும் நமக்கு ஒரு சில செய்திகள் கிடைத்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 நற்செய்தி நூல்களில் இயேசுவை பற்றி அந்த காலகட்டத்தில் எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. எனவே இயேசு முக்கியமில்லை என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. புனித யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு சில நிகழ்வுகள் மூலம் அந்த யோசேப்பு எவ்வாறாக அந்த மீட்பின் திட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் அன்னை மரியா திருமணத்திற்கு முன்னதாகவே குழந்தையோடு இருப்பதை கேள்வியுற்ற யோசேப்பு அவர் மன ஒப்பந்தமானவர், அவர் மறைவாக விலக்கிவிட நினைத்திருந்தார். லூக்கா நற்செய்தியில் பார்ப்போம், அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி. உண்மையில் பார்க்க போனால் அவர் வெறும் நீதிமானாக மட்டும் இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அன்னை மரியாதை சமுதாயத்தின் நடுவே நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் அந்த மோசேயின் சட்டம். எனவே வெறும் நீதியை மட்டும் அவர் பார்த்திருந்தால் அன்னை மரியாதை கல்லால் இருந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் தன்னுடைய நீதியை அன்பின் மீது கட்டப்பட்டு வைத்த ஒரு நீதியாக இருந்ததால் அவர் அவ்வாறாக செய்யவில்லை. இதில் ஏதோ இறைவனுடைய திட்டம் இருக்குமோ என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அதேபோல் இறைவனும் தன்னுடைய தூதரை அனுப்பி யோசேப்பின் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அவர் தன்னுடைய மனைவியாக மரியாதை ஏற்றுக்கொள்கின்றார். யோசித்து பார்க்கும், ஒருவேளை யோசேப்பு இந்த கனவில் இறைவன் கொடுத்த அந்த நிகழ்ச்சியை அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல், இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு,
அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டில் நிலையாக இருந்திருந்தார். ஒருவேளை அவர் அன்னைமரியாவை விலக்கி இருப்பார் மற்றும் பார்த்திருப்பார், ஏன் திடீரென்று திருமணம் நின்று விட்டது, இதுதான் காரியமா என்று சொல்லி அவர்கள் மோசேயின் சட்டப்படி அன்னைமரியாவை கொலை செய்திருக்கக்கூடும். ஆக யோசேப்பு இறைவனுடைய அந்த தூதருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக அந்த மீட்பு திட்டத்தை இறைவன் நிறைவேற்றுவதில் இவர் முக்கிய பங்கு வகிக்கின்றார். அதே போல அதன் பிறகு அன்னைமரியாவையும் குழந்தை இயேசுவையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடி போகின்றார். அவ்வாறாக ஓடிப்போக அவர் மறுத்திருந்தார். ஒருவேளை ஏரோது மன்னனால் குழந்தை இயேசு குழந்தையாக இருக்கும்போதே அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார். ஆக இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் புனித யோசேப்பின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர் தன்னுடைய உழைப்பினால் தன்னுடைய குடும்பத்தை காத்து வந்தார் என்றெல்லாம் இந்த திருச்சபை நம்பி அவரை உழைப்பாளர்களின் பாதுகாவலராக நமக்கு அறிவித்திருக்கிறது. இந்த யோசேப்பை பற்றி இன்னும் பார்க்க போனால் யோசேப்பு இந்த நற்செய்தி நூலில் பேசுவதாக நான் பார்க்கவில்லை. எனவேதான் அவரை அமைதியான புனிதர், சைலண்ட் செயின்ட் என்று சொல்வார்கள். ஒருவேளை அதனால தான் சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்டாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்ட்ஸ்லாம் வீட்டில் அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவங்க வாயத்தை இருக்கிறது 2 சமயத்துக்கு ஒன்று சாப்பிட, இன்னொன்று கொட்டாயிடுறது, மற்றபடி எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஹஸ்பண்டாக இருக்க முடியும். இந்த யோசேப்பை இவருக்கு தனியான பக்தி முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி 4ஆம் நூற்றாண்டில் கிழக்கத்திய திருச்சபையில் அவர்களது பக்தி முயற்சி ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு 17ஆம் நூற்றாண்டில் புனித தெரசா அவிலமா இந்த புனிதரை தங்களுடைய காங்கிரிகேஷன் சபைக்கு பாதுகாவலராக அறிவிக்கின்றார். முதல் வத்திக்கான் சங்கம் 1870 இந்த யோசேப்பை இந்த அகில உலக திருச்சபையின் பாதுகாவலராக பேற்றனாக அவர் அறிவிக்கின்றார். இவ்வாறாக புனித யோசேப்பை அன்பார்ந்தவர்களே, நாம் ஆழமாக சிந்திக்கும் போது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்த ஒரு பெரிய பொறுப்பு, அன்பான கணவராக, அன்பான வளர்ப்பு தந்தையாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய சித்தத்தை ஏற்றெடுக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதராக, புனிதராக நமக்கு காட்சியளிக்கின்றார். இந்த யோசேப்பு அன்பார்கள் இன்று உங்களுக்கு எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, உழைப்பின் மேன்மையையும் மகிமையையும் மாண்பையும் நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கின்றார். இப்போது 2வது பகுதி, உழைப்பு. இது 2 கேள்வி. உழைப்பு என்றால் என்ன முதலில்? 2வதாக, உழைப்பு ஒரு சாபமாக அமைய முடியுமா? எதெல்லாம் உழைப்பு நினைக்கிறீங்க? இப்போ நான் பிரசன்னம் வைக்கிறேன், அது உழைப்பா? நீங்க இந்த பிரசன்னை கேட்டுட்டு இருக்கீங்க, அதை கேட்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க, அது ஒரு உழைப்பா? ஆசிரியர்கள் பணி செய்யறது உழைப்பா? என்ஜின் டிரைவர் ஓட்டுறது உழைப்பா? துப்புரவு தொழிலாளர்கள் சுத்தம் செய்யறது உழைப்பா? நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு இருக்கிறப்ப நினைச்சுங்க, பஸ்லலாம் போறப்ப இந்த பஸ் டிரைவர் எப்போதும் பஸ்ஸே ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு வேலைக்கு எதுவும் போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா ஆசிரியர் தெரியுமா, சுசன ஆசிரியர். எனக்கு வேலைன்னா அந்த மாதிரி ஆசிரியர் பணி, மருத்துவர் பணி அப்படிதான், அதான் வேலை. பஸ் ஓட்டுற வேலையா நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு இதெல்லாம் உழைப்பா? வீட்டில் பெண்கள், தாய்மார்கள், மனைமார்கள் காலையிலேருந்து சார்ந்து உழைக்கிறாங்க, அது உழைப்பா? இப்படி கேள்வி கேட்டுட்டே போனீங்கன்னா என்ன பதில் சொல்லுறப்பா அப்படின்னா, ஒரு திருடன் போய் பேங்க்ல கொள்ளடிக்கிறான், அது உழைப்பா? அதான் சரியான உழைப்பு. அதனால உழைப்பு என்று சொல்லும்போது அங்கே மனிதனுடைய சிந்திக்கின்ற ஆற்றல் இணைந்திருக்க வேண்டும், ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அது உழைப்பு. இல்லை என்று சொன்னால் ஆடு மாடுகள் செய்யக்கூடிய செயல்களையும் உழைப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆடு மாடு இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போகுது, மாடு வண்டி எடுத்துட்டு போகுது, அல்லது உழவு தொழிலில் மாட்டை ஈடுபடுத்தி அது உழவு தொழில் உதவி செய்யுது, அதெல்லாம் உழைப்பா? அல்லது காக்கா கூடு கட்டுது, எங்கேயோ ரொம்ப தூரத்துல போய் கரெக்டாக அந்த குச்சியை முன்னெல்லாம் வந்து அழகாக கூடு கட்டு, அதை உழைப்பா? அதை நாம் உழைப்பு என்று சொல்ல முடியாது. அது செயல்பாடு, செயல்கள், ஆக்டிவிட்டிஸ், ஆக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். ஏனெனில் உழைப்பு என்பதற்கு அங்கே சிந்திக்கின்ற ஆற்றல் இணைந்திருக்க வேண்டும். அதனாலதான் காக்கா அழகாக கூடு கட்டுது. இருந்தாலும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டுச்சோ அதே மாதிரி தான் கட்டிட்டு இருக்கு. ஒருவேளை மரத்தை சேஞ்ச் பண்ணாலும் கூடு அப்படியே தான் இருக்கும். தூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டிச்சோ அதே போலதான் கூடு கட்டிட்டு இருக்கு. ஒருவேளை அது மாதிரியான கூடு நம்மளால செய்ய முடியாது, அது வேற விஷயம். ஆனா அவை எப்படி செய்ததோ அதே தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனாக நீங்களும் நானும் நம்முடைய மூதாதைகள் எப்படி வாழ்ந்தார்கள்? காடுகளில், மரப்பொந்துகளில், புகையில் வாழ்ந்தார்கள். அதன் பிறகு ஒரு ஓலை குடிசை, ஓட்டு கட்டிடம், அப்புறம் ஓட்டு கட்டிடம் என்று நம்மால் கற்பனை செய்ய பார்க்காத அளவிற்கு பெரிய பெரிய கட்டடங்கள். ஏனெனில் அங்கே சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது, அது உழைப்பு. சிந்திக்கின்ற ஆற்றல் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, அங்கே ஆக்கப்பூர்வமான காரியம் வெளிப்பட வேண்டும், அதுதான் உழைப்பு. எனவேதான் ஒரு அணுகுண்டு செய்கிறாரு, ஒரு பாம் செய்கிறாரு,
ஒருத்தர் அது ஒரு நகரத்தை ஒரு நாட்டை அழிப்பதற்காக அது உழைப்பா? இல்லை. ஒருவேளை அந்த அணுகுண்டை வைத்து ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்தால் அது சரி. ஆக ஆக்கப்பூர்வமான மனித குலத்தையும் மனித தனிப்பட்ட வளர்ச்சியும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு காரியம் செயல்பாடுதான் அதுதான் உண்மையான உழைப்பாக இருக்கும். எனவேதான் திருட்டு தொழிலாக உழைப்பாக இருக்க முடியாது. ஏன்? அவர் தன்னுடைய மாண்பை அவரே குறைத்துக் கொள்கின்றார். தன்னுடைய உழைப்பின் பயனாக வாழாமல் அடுத்தவருடைய உழைப்பை அவர் பயன்படுத்தி வாழ்கின்றார். ஒருவேளை ஏன் இந்த திருடன் உருவாக்கப்பட்டார் என்பது வேறு விஷயம். அதற்கு சமுதாயம் காரணமாக இருக்கலாம். இவர் படிப்பதற்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், போதுமான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், எனவே அவர் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் திருட்டு என்பது தன்னிலேயே ஒரு உழைப்பாக இருக்க முடியாது. ஏனெனில் அது மனித மாண்பை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சாமியார் அவருடைய கெபில ஒரு உண்டியல் வச்சிருந்தாரு. அதனை பார்த்து ஒரு நாள் திருட்டு போயிடுச்சு, கூட்டை உடைச்சு செஞ்சிருக்காங்க. அவரை அவர் கூட்டை மாற்றிருக்காரு. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி அந்த கூட்டை உடைச்சு திருட்டு போயிடுச்சு. இது மாதிரி 3 தடவை நடந்துச்சு. உடனே அதை தான் நினைச்சாருப்பா, அந்த திருட்ட ஒரு மனிதர் யாரோ அவருக்கு சரியான வேலை இல்லை, சரி நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காகிதத்தில் ஒரு லெட்டர் எழுதி போட்டாராம். நண்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாரா பெண்ணான்னு தெரியாது, நீ என்ன எங்கேருந்து வர எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவனை வேலை இல்லாமல் கஷ்டப்படுற, அதனாலதான் இந்த உண்டியல் உடச்சு நீ திருட்டு, நீ என்னை வந்து பாரு, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, என்னை வந்து பாருன்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டார். பார்த்தா 2 வாரம் கழிச்சு திருப்பி பூட்டு உடைச்சிருக்கு. உடனே பார்க்க என்ன திருப்பி உடைச்சிருக்கான்னு சொல்லி உள்ள பார்த்தா இவருக்கு ஒரு கடிதம். அந்த கடிதம் எழுதிக்கலாம், அன்பார்ந்த தந்தையில உங்களுடைய வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி, நம்ம செய்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே திருப்தியாக நீங்கள் வேற வேலை எனக்கு ஒன்று கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. உழைப்பு என்பது தன்னுடைய மாண்பை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதுதான் உழைப்பு. சிந்திக்கின்ற ஆற்றல் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். 2வது கேள்வி என்ன? உழைப்பு ஒரு சாபமா? என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு சாபமா? சாதாரணமாக தொடக்க நூல்ல கடவுள் அந்த ஆதி பெற்றோர் பாவம் செய்த பிறகு நீங்கள் நிச்சய வேர்வை நிலத்தை விட உழைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதை உழைப்பு ஒரு சாபம் என்று நினைத்து விட்டோம். ஆனால் இன்று சிறிது அதிகமாக ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது கடவுளுக்கு பல்வேறு விதமான முகங்கள் உருவகங்கள் கொடுக்கப்படுகிறது விவிலியத்தில். ஆனால் கடவுளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உருவகம் அல்லது உருவம் என்ன என்று சொன்னால் அவர் ஒரு உழைப்பாளி. அங்கே ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிறார். அங்கே டிஸ்ஆர்டர், அதிலிருந்து ஆர்டரை உருவாக்குகிறார். ஒழுங்கின்மையிலிருந்து ஒரு ஒழுங்கை உருவாக்குகின்றார், எல்லாவற்றையும் படைக்கின்றார். இறுதியாக 7ஆம் நாளில் அவர் ஓய்வெடுக்கின்றார். ஆக அவர் உழைப்பாளியாக, உருவாக்குபவராக, செய்பவராக அவர் நமக்கு காட்சியளிக்கின்றார். தன்னுடைய சாயலிலும் பாவனையிலும் இந்த மனிதர்களை நம்மை படைத்திருக்க என்று சொன்னால் நாமும் அடிப்படையிலே உழைப்பாளிகள். நாம் உழைக்கும் போது கடவுள் தன்மையில் பங்கேற்கின்றோம். நாம் கடவுளோடு சேர்ந்து உடன் உருவாக்குவோராக மாறுகின்றோம். We become the co-creators of God when we proactively participate in the creative work of God. எனவே நாம் co-creators. பிறகு ஒருவேளை அதை சாபமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை கடவுள் நினைத்திருப்பார், நான் தான் சிரமப்பட்டு இந்த உலகத்தை பெர்ஃபெக்டாக மிகவும் ரம்மியமாக உருவாக்கிவிட்டேன், என்னுடைய பிள்ளைகள் எந்த விதமான வேலை இல்லாமல் அவர்கள் நன்றாக வாழட்டும் மகிழ்ச்சியாக என்று அந்த நிலையை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தவறு செய்து விட்டார்கள். சம பெற்ற நேரங்கள நம்ம தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்துருக்கோம், நம்ம பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வசதியை செய்து கொடுக்குறோம்ல. அதே போல கடவுள் ஒரு பெர்ஃபெக்டான உலகத்தை உண்டாக்கி இவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாம், அந்த வேலையை நானே செஞ்சுன்னு சொல்லி வேலையை செய்கிறார். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் தவறு செய்துவிட்டு மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்புகின்றோம். ஆக உழைப்பு என்பது ஒரு சாபம் கிடையாது. இறைவனுடைய ஆக்கப்பூர்வமான காரியத்தை நாம் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உழைப்பு. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உழைப்பு நம்மை மனிதனாக மாற்றுகிறது. இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த பொட்டன்ஷியாலிட்டிஸ் என்று சொல்வார்களே, அதை நிவர்த்தி செய்வதற்கு, அதனை நிறைவு செய்வதற்கு இந்த உழைப்பு ஒரு பெரிய கருவியாக பயன்படுகிறது. எனவேதான் உழைக்க வாய்ப்பில்லாத ஒரு நிலை அல்லது வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம் என்பது மனிதர்களுக்கு ஒரு சாபக்கேடு. உழைப்பு சாபம் அல்ல, உழைக்க வாய்ப்பில்லாமல் இருப்பதுதான் சாபம். எனவே இன்றைய நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில் உழைப்பை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம்? இறைவன் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தால் அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்ள நாம் ஓய்வெடுக்க விரும்புகின்றோம். ஆனால் 7ஆம் நாளுக்கு முன்னால் 6 நாட்கள் உழைத்த பிறகு ஓய்வெடுக்கின்றார். நாம் உழைக்காமலேயே ஓய்வெடுக்க நாம் பார்க்கின்றோம். இன்று உழைப்பு எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பார்க்கப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக அடுத்தவருடைய உழைப்பை பல சமயங்களில் நாம் பொருட்படுத்துவதில்லை. We take it for granted. உதாரணமாக செக்ரேஷன் டெய்லி மாசுக்கு பூசை ரசம் எல்லாம் வைப்பாரு. அதை வந்து நம்ம பார்த்து கவனிக்கிறது. என்னைக்காச்சும் உள்ள ரசம் இல்லாமல் பார்த்தா இந்த ரசம் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் அவர் செய்யறதை நம்ம உணர்ந்து பார்க்கறது இல்லை. அதே போல தான் வீட்டில் தாய்மார்கள் மனைவிமார்கள் காலையில் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறத we take it for granted.
கடன் பார்க்க வெளியே போயிட்டு ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரோம், வந்தாலும் ரொம்ப குறைப்பா இருக்கு, பேப்பர் அடிச்சு டிவி எடுத்து பார்க்குறோம், அவங்க வந்து காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யறாங்க? இல்லை சும்மா தான் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் சும்மா இருக்க மாதிரி ஒரு நாள் சும்மா இருந்தால் உங்களுக்கு தெரியும். இவங்க வெளியே 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் 4 முழுவதும் வேலை செய்யறதுக்கு 50,000 கொடுத்தாலும் தகும் என்று சொல்லுவார்கள். அதே போல துப்புரவு தொழிலாளர்கள், ஸ்கேவஞ்சர்ஸ், ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு நாள் 2 நாள் வரல அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீதிகளுடைய நிலைமை நமக்கு தெரிகிறது. இவ்வாறாக உழைப்பை நாம் என்று மதிக்கவில்லையோ அன்று மனிதத்தை நாம் மதிக்கவில்லை. உழைப்பை எப்போது நாம் மதிக்காமல் செயல்படுகின்றோமோ அப்போது மனிதம் இன்னும் வளராது. இன்று படித்த இளைஞர்களுக்கு படித்த படிப்பிற்கு ஏற்றாற் போல் வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது சமுதாயத்தின் குற்றம். ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் தன்னுடைய திறமைகளையும் ஆளுமை பண்பையும் நிறைவு செய்வதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகளை இந்த சமுதாயம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் குழந்தை தொழிலாளர்களை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். குழந்தை தொழிலாளர்கள் சட்டத்தின்படி அது பெரிய குற்றமாக இருந்தாலும், ஆனால் பரிதாபம் இந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பட்டாசு தொழிற்சாலைகள், தேநீர் கடைகளில் அல்லது தெருவோரங்களில் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டு இதற்கெல்லாம் நாம் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகளாக மாற வேண்டும். என்று ஒரு குழந்தை படிக்க முடியாமல் அது வேலை செய்ய போயது வறுமையின் காரணமாக தன்னுடைய பிழைப்பை பார்ப்பதற்கு போயது என்று சொன்னால் அது இந்த சமுதாயத்தின் குற்றம். குழந்தையாக இருக்கும்போது, சிறுமியாக இருக்கும்போது அது அறிவிலும் ஞானத்திலும் ஆற்றிலும் வளர்வதற்கான வாய்ப்புகளை நாம் கொடுக்க வேண்டும். இந்த குழந்தை தொழிலாளர் என்பது ஒரு பெரிய சாபக்கேடு. இறுதியாக வாழ்ந்தவர்களே, நியாயமாக நாம் உழைக்கின்றோமா? வேலை கிடைக்க வேண்டும் சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். ஆனால் வேலை கிடைத்த பிறகு குறுக்கு வழியில் நாம் செல்ல எத்தனிக்கின்றோம். குறுக்கு வழியில் வருகின்ற எதுவுமே அது நிலைத்து நிற்காது. குறுக்கு வழியில் வருகின்ற எதுவுமே அது நிலைத்து நிற்காது நமக்கு தெரியும். இருந்தாலும் எத்தனையோ காரியங்களை நாம் குறுக்கு வழியில் தான் நாம் சாதிக்க பார்க்கின்றோம். நாம் பெறுகின்ற அந்த சம்பளத்திற்கு சரியான வேலை செய்கின்றோமா, அல்லது சம்பளம் போதாது என்று சொல்லி அதை குறுக்கு வழியில் வேறு விதமாக பணம் சம்பாதிக்க பார்க்கின்றோமா? இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது உழைப்பின் மகிமையை மாண்பை நாம் உணரவில்லை என்றுதான் அர்த்தம் என்றார்களே. மேலும் இந்த உழைப்பு என்பது உழைக்க வசதி, உடல் தெளிவு, அறிவாற்றல் இருப்பவர்கள் தான். ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் அல்லது உழைத்து ஓய்வு எடுப்பவர்கள், வயதானவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. எனவே இப்படி இந்த சின்னப்பர் உழைக்காத உண்ணலாகாது என்று சொல்லும்போது உழைக்க வாய்ப்பிருந்தும் தெம்பிருந்தும் உழைக்காமல் இருக்கின்ற சோம்பல்தனத்தை தான் அவர் குறிக்கின்றார். உழைக்கவே முடியாதவர்களை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. உழைக்க மனமில்லாதவர் உண்ணலாகாது என்று சொல்லி, நாம் உழைக்க மனமில்லாமல் சோம்பல்தனமாக இருந்தோம் என்று சொன்னால் அது நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய இழுக்கு ஆகும். ஏனெனில் நேரத்தை வீணாக்கணும் என்று சொன்னால் அது வாழ்வையை வீணாக்குவதற்கு சமம். வாழ்வை வீணாக்கணும் என்று சொன்னால் அந்த வாழ்வை கொடையாக கொடுத்த கடவுளுக்கு நாம் இழுக்கு செய்கின்றோம். நம்ம யாராச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், அந்த பையன் வாங்கி பார்த்து நல்லா தூக்கி போட்டான், என் கண்ணுக்கு முன்னாடி தூக்கி போட்டால் அது எனக்கு இருக்கு. ஒரு நாள் பிடிக்கலாச்சு பத்திரமாச்சு வேற யாரும் கொடுத்தாலும் அதை பின்னாடி தூக்கி போட்டாலும் அது வேறு விஷயம். என் கண்ணு முன்னாடி தூக்கி போட்டால் அது இருக்கு. அதே போல கடவுள் நமக்கு வாழ்வை கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வு நேரத்தால் கட்டப்பட்டது. இதை நாம் சரியாக செயல்படுத்தாமல் இருக்கும்போது கடவுளுக்கு நாம் இழுக்கு கொண்டு வருகின்றோம். எனவே கடிகாரத்தில் சுற்றி கொண்டிருப்பது வெறும் முட்கள் அல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் அங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உழைப்பின் மேன்மையை, மகிமையை நாம் அறிவோம். இந்த படித்த இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர் படித்த படிப்பிற்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்க அவர்களுக்கு நாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் குழந்தை தொழிலாளர் அந்த நிலை முழுமையாக நாம் மாற ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் நம்ம கொடுத்திருக்கின்ற முழுமையான ஆற்றலை, முழுமையான திறமைகளை நாம் வளர்த்திருக்கின்றோமா, மற்றவர்கள் வளர்த்திருக்க வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோமா? சிந்திக்கலாம்.